Recording in progress. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை பிலிப்பியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 19வது வசனம். தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்கள் குறைவுகளை நிறைவாக்கி ஆசிர்வதிக்கின்ற நாளாய் கர்த்தர் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பலருடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டியும், சிலருடைய குறைவுகள் நிறைவாக வேண்டியும், அநேகருடைய பற்றாக்குறைகள் பூரணப்பட வேண்டியும் காத்திருப்பீர்கள். அவைகளுக்காய் பல நாட்களாய் காத்திருந்தும் தடைகளும் அடைக்கப்பட்டும் எந்த பதிலும் இல்லாமலும் நம்பிக்கையற்று போய் கடந்து போவீர்களானால், இன்றைக்கு உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகின்றார், என்னுடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவேன் என்று. ஆகவே கலங்கி போய் நம்பிக்கையற்ற நிலையில் பயத்தோடு காணப்படுவீர்களானால், இன்றைக்கு இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிறைவை காண்பீர்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் நாம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே சாரிபாத்தில் பெரும் பஞ்சம் உண்டானதையும், அங்கே குடியிருந்த விதவை தன் ஒரே மகனுடன் பஞ்சத்தின் கொடுமை தாங்க முடியாதவளாய் உதவியற்ற நிலையில், வருமானம் குறை உண்டானதினால் பசி பட்டினி என்ன செய்வதென்று அறியாதவளாய் தன்னிடமிருந்த ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் கொண்டு சிறிய அடையை பண்ணி தானும் தன் மகனும் உண்டு செத்து விடலாம் என்று முடிவு எடுத்து அதற்காக ஆயத்தப்படுத்துகின்ற வேளையில்தாமே கர்த்தருடைய கண்கள் சாரிபாத் விதவையை நோக்கி பார்த்தது. தம் ஜனத்தின் கண்ணீரை நிந்தையை துடைக்க வேண்டி எலியாவினிடத்து கர்த்தர், நீ சாரிபாத் விதவையின் வீட்டிற்கு போய் அந்த வீட்டை ஆசிர்வதி என்று கட்டளை கொடுக்க, எலியாவும் அப்படியே செய்கின்றார். அந்த வீட்டில் கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போகாமலும் கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகாமலும் கர்த்தர் நிறைவாய் ஆசிர்வதித்தார் என்று வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்விலும் கூட அநேகருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இப்படிப்பட்டதான வறட்சி நிலை காணப்படலாம். எந்த வழியும் இல்லை என்றும், எதிர்கால வாழ்க்கை எப்படியாகுமோ என்று ஐயப்பாடுகளுடனும் அநேக கேள்விகளோடும் மனதளவில் சமாதானம் இல்லாமலும் தேவைகளை எப்படி சந்திப்பது என்று குழப்பத்தோடும் காணப்படுவீர்களானால், உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகின்றார், நானே ஜீவ அப்பம், நானே ஜீவ ஊற்று, என்னில் பானம் பண்ணுகிறவனும் என்னில் புசிக்கிறவனும் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று. ஆகவே ஜீவ நீரூற்றாகிய இயேசுவை விசுவாசியுங்கள். உங்கள் வீட்டையும் தேடி வந்து ஆசிர்வதிக்க வல்லவர். அன்றைக்கு சாரிபாத் விதவை இயேசுவை கூப்பிடவில்லை, விசுவாசிக்கவில்லை. ஆனாலும் கர்த்தர் அவள் வீட்டிற்கு தன் தாசனை அனுப்பி ஆசிர்வதித்தார். ஆனால் இன்றைக்கு நீங்கள் விசுவாசிக்கின்ற இயேசு உங்கள் இருதயத்தில் வாசம் பண்ணுகிறபடியினால், உங்களின் தேவைகளை அவர் அறிந்திருக்கிறபடியினால், எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற யெகோவா ஈராய் உங்கள் மத்தியில் கடந்து வந்து உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்கி ஆசிர்வதிப்பார். அதோடு மட்டுமல்லாமல், நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற காரியங்களில் சத்துருவானவன் தடைகளையும் எதிர்பாராத மாற்றங்களையும் கொண்டு வந்து உங்களின் சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி யாவற்றிலும் குறைவை அனுமதித்து நீங்கள் முன்னேறி செல்ல விடாமல் தடை செய்த காரியங்களில் இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கின்றார். சத்துருவின் திட்டங்களும் எண்ணங்களும் ஆலோசனைகளும் உங்களுக்கு எதிராய், பிள்ளைகளுக்கு எதிராய், பணியிடங்களில், ஊழியத்தில், சரீரத்தில் குறைவை, பலவீனத்தை, தடைகளை, மன அழுத்தத்தை, விரக்தியை கொண்டு வர திட்டமிட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையான கரத்தினால் அவற்றை மாற்றி அதன் மத்தியில் தம் மகிமையை விளங்க பண்ணி முந்தினதை காட்டிலும் பலனை, மகிழ்ச்சியை, உற்சாகத்தை, சந்தோஷத்தை, ஆசிர்வாதத்தை இன்று முதல் புதுப்பிக்கின்றார். அனைத்து தீமைகளையும் நன்மையாக மாற்றுகின்றார். எப்படி முந்தின திராட்சை ரசத்தை காட்டிலும் பிந்தினது அதிக சுவை உள்ளதாக காணப்பட்டதோ, அப்படியே உங்கள் வாழ்க்கையிலும் எவைகளிலெல்லாம் குறைவுகள் காணப்பட்டதோ அவற்றில் பரிபூரண நிறைவை தந்து ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக்கொண்டு
ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 84வது சங்கீதம் 6வது வசனம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் கசப்பான கண்ணீரின் அனுபவங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை களிப்பாய் மாற பண்ணுகிற நாளாய் ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கையில் ஏதோ ஒரு வகையில் கசப்பான அனுபவங்களை தினம் தினம் சுமந்து கொண்டுதான் பயணப்படுகின்றனர். பயணத்தின் நடுவில் பல மேடு பள்ளங்களும் கரடு முரடுகளும் காணப்படுகின்றது. சகஜமாகவே உள்ளது. கசப்பான பயணத்தில் பாதைகள் வேறு வேறாக இருந்தாலும் கண்ணீரின் அனுபவங்கள் ஒன்றுதான். சிலருக்கு குடும்ப உறவுகளில், சரீரத்தில் என்றும், சிலருக்கோ பொருளாதாரத்தில், பிள்ளைகளை குறித்ததில் என்றும், வேறு சிலருக்கோ எதிர்கால வாழ்க்கையை குறித்து என்று காணப்படுகின்றது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களின் இந்த அழுகையின் பள்ளத்தாக்குகளை